தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அனுமதியோடு இந்த காணி எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. ஜனகன் அண்ணாவின் குடும்ப நண்பர்கள் சார்பாக ஒருவரையும், வணக்கத்திற்குரிய அருட்தந்தை அவர்களையும், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா, மற்ற முன்னாள் அதிபர்கள், இன்றைய நாள் அதிபர் உட்பட இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முதலாவதாக வணக்கத்தை செலுத்தும் என்பது மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லா வகையான விளையாட்டுகளும் அதிலே தங்களில் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் பெயரிலே அந்த காரியத்தை செய்து இந்த சுற்றுத்திறன போட்டியை அவர் ஞாபகார்த்தமாக நினைவாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டதான அந்த தீர்மானத்துக்கு நான் முதலாவது கலை வழங்குகிறேன். எவ்வளவோ வேறு வேறு பேர்களிலே இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். அநேகமாக இந்த நாட்டிலே நாங்கள் பகுதி வாழ்கின்ற இந்த பகுதியிலே காணாமல் ஆக்கப்பட்ட அநேக சொந்த உறவுகள் என்றும் எங்களுக்கு முன்னாலே சொல்ல தீவிரத்திலே இருக்கிறார்கள். அந்த வகையிலே தங்களது மாணவர்களில் ஒருவராகிய ஒருவரை நினைத்து இந்த காரியத்தை செய்கின்ற இந்த சுற்றுப் போட்டி இந்த மாவட்டத்திலே அநேக வாலிபர்களுக்கு பெரிதான ஒரு ஊட்டம் அளிக்கின்ற ஒரு காரியமாக மாறி இந்த நாளிலே ஒரு காலத்திலே சந்தோஷமும் சமாதானமும் அமைதியும் இருந்த ஒரு திரு மண்ணிலே இப்பொழுது வாழ்கின்ற வாலிபர்கள் கொஞ்சம் வழி விலகி பிசைந்து வேறு எண்ணங்களுக்கு போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விளையாட்டு, இந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டியானது பிரதான ஒரு உதவி கொண்டு வருகின்றதான, எல்லோரையும் சீர்படுத்துகின்றதான, நல்வழிப்படுத்துகின்றதான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசி வழங்குகிறேன். நமது 24வது ஆண்டில் நாங்கள் காலடி பதித்து தற்போது இயங்கி வருகின்ற போதிலும் இந்த இவ்வளவு காலத்தையும் சிறப்பாக கொண்டு நடத்துவதற்கு பலரது ஒத்துழைப்புகளும் பலரது உழைப்புகளும் காணப்படுகிறது. அவ்வளவு இலகுவாக இந்த கழகத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் சிறப்பாக கொண்டு நடத்த முடியாது. அந்த வகையில் இந்த ஒரு சுற்றுத்தொடர், அதாவது ஜனகன் அண்ணாவினுடைய நினைவு தாங்கிய ஒரு சுற்றுத்தொடரை நடத்துவதற்கு நாங்கள் 2 ஆண்டுகள் முன்னே தீர்மானித்திருந்தோம். ஆனாலும் சில பிரச்சனைகள், நிதி பற்றாக்குறை மற்றும் ஏனைய பிரச்சனைகள் காரணமாக எங்களால் அந்த போட்டியை தொடங்க முடியவில்லை. இருப்பினும் இந்த ஆண்டு இந்த போட்டி எப்படியாவது நாங்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று எண்ணி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள முக்கிய பக்தர்களை நாங்கள் நாடியிருந்தோம் இந்த போட்டிக்குரிய அனுசரணையை எங்களுக்கு வழங்குமாறு. ஆனால் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் இந்த போட்டியை நடத்துவதற்கு தாங்கள் அனுசரணையாளர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அனுசரணையாளர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டி நடத்துவது என்பது எங்களுடைய 2 ஆண்டுகால கனவு. எனவே அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவை விளையாட்டின் உத்வேகத்தின் அவை அவர்களின் நினைவுகள் பொறிக்கப்பட்ட மனத்திரையின் ஆர்ப்பரிப்பில் எழுபவை. சில விளையாட்டு வீரர்களின் வாழ்வியல் வெறுமனே பேசப்படுபவை அல்ல, அவை விளையாட்டின் உத்வேகத்தின் மற்றநிலையாக கொண்டாடப்படுபவை. இது ஒரு பொற்காலத்தில் நன்னி மன்னகம் அமைந்திருந்த குடும்பாட்ட மைதானங்களில் எதிரொலித்த நடேசன் ஜனகனின் கதை. மகாதேவன் விளையாட்டு கழகம் முதன்முறையாக நமது கிளிநொச்சி மாவட்ட கழகங்களுக்கு இடையிலான மாபெரும் கடலப்பந்து துடுப்பாட்ட போட்டியை ஜனகன் ஞாபகம் போட்டியாக அறிமுகப்பட்டு
இருக்கின்றது. இந்த போட்டியில ஜனநாயக நட்டனாகவும் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற சிறந்த ஒரு துடுப்பாட்டவர்களாகவும் காணப்பட்டு வருகிறார். இந்த போர்னால எனது நண்பரை இழந்துள்ளோம். ஜனகன் அப்போதைய காலகட்டத்தில் முதலாக 6ஆம் ஆண்டோட இணைஞ்சவர். 6ஆம் ஆண்டு முதலாக வந்தோடனே நாங்கள் என்னட்டா எங்களுக்கு மேல் பயிற்சியோட முதலாக நாங்கள் இப்போ பொருள் பயிற்சி முடியாது இருக்கிறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு பலமான அணியாக இருந்தாங்க. ஆனால் எங்கட அணி அப்போதான் அந்த முதலாவது போட்டி. அப்போ முதலாவது போட்டியிலே அப்போ முதல் அணி அந்த நாள் தான் ஜனகன் வாரான். அப்போ ஜனம் வந்துட்டு நீ விளையாடி விளையாடுறோட அவன் தட்டி போலிங் சம்பந்தமாக ஒன்றுமே தெரியாது. சரி போட்டி அங்கே போகிறது முதல்ல இதான் என்னென்ன விட்டு பார்க்குறோம். வந்து ஒரு பேக் பண்றாங்க. வந்து போட்டாலும் இல்லாத அவன் வந்து ஸ்பீட் பார்த்தா ஸ்கூலுக்கே அவன் வந்து ஸ்பீட் சொல்லலாம். அப்புறம் பேட்டிங்கும் அந்த சுமார் சொட்டு அடிச்சு போட்டு சரி மச்சு வாங்கிட்டு நாங்கள் அடிச்சது 64 ரன் தான். அதில் அவங்க 10 மேட்ச்ல 64 அடிச்சோம். அவங்களோட 7வது ஓவர்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுலேயும் அந்த 6 விக்கெட் எடுத்தது விஜயநாதன் தான் அந்த மேட்சில். ஃபுல்லாக அங்கே பொறுத்தவரைக்கும் விக்கெட் பிளேயர் அவனுக்கு தான் அந்த விக்கெட் இருந்தது. பிறகு அப்படியே கடந்த 10க்கு விளையாடி அப்படியே போய்க்க எங்களுக்கு எல்லாம் தான் கோச் பண்ணினாங்க. அப்போ சரியான முதல் ஸ்டார்ட்ல என்னன்னா எங்கள் அணி ஒரு சிறந்த கடித உழைப்பாளர் ஒரு பெரிய ஒரு வெற்றியில பெற்ற அணியாக சொல்லலாம். முதல் யாழ்ப்பாண அணியில நாங்கள் யாருமே இருக்கக்கூடிய ஓட்டங்களுக்கு நாங்கள் படுகொலியாக இருந்தாலும் பிறகு போக யாழ் மத்திய கல்லூரி இந்து காலேஜ் அடுத்த மத்தியிலிருந்து மகாயானா போன்ற அணிகளை வெற்றி கொள்வதற்கு எனவே இந்த பங்கு அளப்படியாக காணப்படுது. அதில் இரண்டாவதாக கண்டிப்போட முதலாக சதம் வந்து அடிக்கப்படுது. அது கிளர்ச்சி மாவட்டத்தில் கண்டப்பட்டு முதலாக சதம் பண்ணி சொல்லலாம். அது ஜனநாயக முதலாக அடிக்கப்படுது. அதில் தொடர்ந்து பிறகு சுகாதார விஞ்ஞான கல்லூரி நடந்த மேட்சில் முழு மேட்சில் நடந்த 3 போட்டியில் 4 போட்டியில 2 போட்டியில சீரியஸ் சமூகத்தின் நெடுச்சிக்காய் இருவேறு துருவங்களில் இருந்து வந்து இணைந்த நடேசன் வினிதா இடையரின் 3 பிள்ளைகளில் இளையவனாய் 6/2/1992 இம்மண்ணில் பிறந்த ஜனகனின் ரத்தத்தில் இளவயது ரக்பி வீரரான தகப்பனின் உதிரம் எப்படி அமைதியாக ஓடும். சிறு வயதிலேயே விளையாட்டின் மீதான ஆர்வம் ஜனகனை சிறந்த ஒருவனாய் செதுக்கியது. மைதானத்தை பலமூட்டும் ஒரு வீரனாய், வகுப்பில் படிக்கும் சிறந்தவனாய், ஆசிரியர்களின் அன்புக்குரிய மாணவனாய், பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் அடையாளமாய், நண்பர்கள் மத்தியில் விருப்பமுடையவனாய் என இம்மண்ணில் விரிந்து நடந்தன அவனின் பாதங்கள். ஜனகனுள் ஊற்றெடுத்த பண்புகள் அவனை ஆட்டக்களத்தில் நிதானமுடையவனாய் செதுக்கின. மைதானத்துக்கு வெளியேயும் பெயர் சொல்லக்கூடிய ஒரு பண்பாளனாய் நிகழ்த்தின. நிதான ஆட்டத்துக்கு பெயரெடுத்த ஜனகனின் கால்கள் கடிதப்பந்து ஆட்டத்தில் கிளிநொச்சி மண்ணின் முதல் சதமளித்த வீரனின் வரலாற்றை எழுதின. யாழ் மண்ணின் பெயரெடுத்த பள்ளியான சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியுடனான ஆட்டத்தில் 106 ஓட்டங்களை எடுத்து பள்ளிக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை தேடிக் கொடுத்தார். சுகாதார விஞ்ஞான கல்லூரி IHS-இனால் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளி முல்லை பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டித் தொடரில் சுழன்றாடி அவனது கால்கள் 1 சதத்தையும் 2 அரை சதங்களையும் ஓடிக்கடந்தன. தொடர் ஆட்டநாயகன், இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன், சிறந்த துடுப்பாட்ட வீரனும் சாதனை சின்னங்களை அவனது கைகள் ஏந்தி நின்றன. கிளிநகரின் மையங்களான மகாவித்யாலயமும் மத்திய கல்லூரியும் மோதிக்கொண்ட 50 ஓவரில் கொண்ட துடுப்புச் சமரில் சதத்தினை வென்று 109 ஓட்டங்களை குவித்தான். ஜனகனின் ஆட்டங்கள் துடுப்படுத்தாடுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. பொதுக்குடியிருப்பு மத்தியுடனான ஆட்டத்திலும் வவுனியா விபுலானந்தா கல்லூரியுடனான ஆட்டத்திலும் ஹட்ரிக் நிகழ்த்தி தனது வரலாற்றில் பந்து வீச்சினையும் எழுதினான். ஒரு சகலதுறை வீரனாக தன்னை செதுக்கிய ஜனகன் தனது 15வது வயதிலேயே இம்மாவட்டத்தின் களம் மிக்க கழகங்களான சுகாதார விஞ்ஞான கல்லூரி அணி, புதிய இளந்தென்றல், சென்ட் ஜூட் ஆகிய கழகங்களோடு மோதி அரைச்சதங்களையும் கடந்திருந்தார். கிளிநொச்சி மகாவித்யாலய பழைய மாணவர் சங்கம் மற்றும் நகாதிப விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் ஜனகன் ஞாபகார்த்த கடினப்பந்து சுற்றுப் போட்டி கிளிநொச்சி மாவட்ட கழகங்களுக்கு இடையிலாக நடைபெறுகின்றது. அதற்கு முதல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஜனகன் என்னுடன் கூடி விளையாடுகின்றான். அவன் சம்பந்தமான சில ஞாபகார்த்தங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். போர்க்கால சூழலிலே பாடசாலைகளுக்கு இடையிலான ஒரு போட்டி ஒழுங்குபடுத்தப்பட்டு கிளிநொச்சி மைதானத்தில் நடைபெற்றது. ஜனகனே தொடக்க ஆட்ட வீரனாக களமிறங்கியிருந்தான். பொற்காலத்தின் பெருமையின் வழிகாட்டலில் நமக்கு கிட்டியரும் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தின் வரவில் ஜனகனின் பங்கும் உண்டு. அதனை வரலாறு எழுதும். அவனது தந்தை நமது மைதானத்தின் தொடக்க விழாவில் 1 ஓவர் பந்து வீச்சினை எதிர்கொண்டு துடுப்பாட்டத்தை தொடங்கி வைத்த வரலாறும் நமக்கு உண்டு. சிறு வயதிலேயே ஜனகனின் மனதில் எழுந்த விளையாட்டின் மீதான ஆர்வமும் இரு ஓட்டங்களிலும் வீழ்த்திய ஒவ்வொரு இலக்குகளிலும் அவனது துடுப்பாட்ட மரபு நிலைத்து நிற்கும். ஜனகன் என்பது வெறும் நினைவு அல்ல, அது ஒரு வெற்றியடைந்த வாழ்வியல். தலைமை தாங்கிக்கும் முன்னாள் அதிபரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய ஒருவருக்கும் முன்னாள் அதிபரது ஆசானமாகிய ஜோனாவிசர் அவர்களுக்கும் முன்னாள் அதிபர் பங்கேஷ் செல்வன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வகையிலும் வந்த விருந்தினர்கள், கழக உறுப்பினர்கள்,
மகாதீப கழகத்தின் உறுப்பினர்கள், எமது பாடசாலை அபிவிருத்தி திட்டத்தின் செயலாளர்கள், எமது பாடசாலை பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எமது பாடசாலை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் என்ன வகையிலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். 2 விடயங்கள் உண்டு. ஜனகன் செய்த வரலாற்று சாதனையாலே அவர் பதியப்பட்டு அவர் பதிவை எனது பழைய மாணவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இங்கே பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நினைவு கூறத்தக்க வகையிலே தக்கவர்களாக எமது பள்ளியின் பழைய மாணவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து செயற்படுகிறார்கள். செயற்பாடு ஒன்று நடைபெறலாம், ஆனால் தொடர்ந்து அது நடக்க வேண்டும். அந்த வகையில இந்த பாடசாலையின் பெருமைகள் பழைய மாணவர்கள் நன்றி மிக்கவர்களாக, நினைவுள்ளவர்களாக, வரலாற்றை சுமந்து சொல்லக்கூடியவர்களாக, செய்திகளை கடத்தக்கூடிய ஊடகங்களாக, எதிர்கால சந்ததிகளுக்கு செய்திகளை கடத்தக்கூடிய ஊடகமாக வெளிப்படுகிறார்கள் என்ற வகையிலே நான் பெருமை கொள்கிறேன் இந்த வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களை. அந்த கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினை நான் பொறுப்பேற்றதன் பிற்பாடு அப்போதைய முதல்வர் அவர்கள் என்னிடம் சொன்னார், இங்கே எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவர்களுடைய மகாதீபம் கழகமும் இருக்கிறது, அதனையும் பழைய மாணவர் சங்கம் கொண்டு நடத்த வேண்டும், அவர்களை கவனித்தால் அவர்கள் வடிவாக செய்வார்கள், நாங்கள் பின்னால் நின்றால் சரி என்கிற செய்தியை என்னிடம் சொன்னார். நான் முன்னரே அந்த கழகத்தை பற்றி அறிந்தவனாக, என்னோடு இணைந்த பல நண்பர்கள் அதிலே வீரர்களாகவும் உள்ளவன் என்ற வகையிலே அவர்களோடு இணைந்து முதலாவது கூட்டத்தினை நாங்கள் பழைய மாணவர் சங்கத்திற்கு மகாதீபம் விளையாட்டுக் கழகத்துக்குமான கூட்டத்தினை ஒழுங்க வைத்திருந்தோம். அதன் பிற்பாடு எங்களுடைய ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக எங்களுடைய பாடசாலையிலே கல்வி கற்று இந்த விளையாட்டு மைதானங்களை எல்லாம் நிரப்பி இருக்கிற ஜனகனாவினுடைய நினைவுகளை சுமந்ததாக ஒரு சுற்றுக்கிண்ணத்தை ஆரம்பிக்க வேண்டும், அதனை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கின்ற பேரவாவினை மகாதீபத்தினுடைய ஒவ்வொரு வீரர்களும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களுடைய பாடசாலையுடைய முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், இந்த அனுசரணையாளர்கள், மதிப்புக்குரிய இந்த கலங்கள் சார்ந்த பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய துடுப்பாட்ட சங்கம் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நினைவான இந்த சுற்றுக்கணத்துக்கான இந்த கிண்ணம் அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்ற இந்த நிகழ்வானது ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இங்கே நிகழ்ந்தேறிக் கொண்டு இருக்கின்றது. என்னென்ன பற்றி அதே வழியில் இந்த முதல் உரையாற்றியவர்களும் அது சம்பந்தமாக கலைத்திருந்தார்கள். இதை சொல்வது இதை விடுவது என்ற ஒரு மயக்கமான சூழ்நிலையிலே மிகவும் நேர்த்தியாக, ஆளுமையாக, திறமையான ஒரு மாணவனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அவர் மட்டுமல்ல, எங்களுடைய இந்த வரலாற்று பதிவுகளில் இன்னும் பலரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். துடுப்பாட்ட வீரன் ஜெயசீலன், இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் இருந்த ராமண்ணையோட தரிசையா, ரஞ்சித், ஆர்மூந்தி திட்டமாக இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போவோம். அவர்களெல்லாம் இந்த கல்லூரியிலே பல சாதனைகளை படைத்தவர்கள். அவர்கள் இன்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பெரும் பொக்கிஷங்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். இறுதிப் போரின் போது காணாமலாக்கப்பட்ட நடேசன் ஜனகன் அவர்களின் நினைவுகளை தாங்கிய ஜனகன் சுற்றுக்கிண்ணம் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த கிண்ணத்தினை அறிமுகப்படுத்தி வைக்குமாறு எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர்களான தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்களையும், திரு ஜோகநாதன் சார் அவர்களையும், திரு பங்கிய செல்வன் சார் அவர்களையும், அத்தோடு ஜனகணனாவுக்கு கல்வி கற்பித்த திருமதி ஆறுமுகம் டீச்சர் அவர்களையும், திரு சிவலிங்கம் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அதனுடன் இணைந்து கொள்ளுமாறு மகாதீபம் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அவர்களையும், பாடசாலை பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களையும், எமது பாடசாலை முதல்வர் அவர்களையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
அனைவரும் இணைந்து இந்த கிண்ணத்தினை அறிமுகம் செய்து வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பண்பும் உண்மையிலேயே நாங்கள் விரமிக்க வைக்கக்கூடிய விடயம். இன்று அந்த நிலைமை இல்லை. அன்று இந்த வீரர்கள் ஜனகன் போன்ற சிறந்த வீரர்கள் இன்று நம்மோடு இருந்திருந்தால் நாங்கள் முதல் குறிப்பிட்டது போன்று உரை நிகழ்த்தும் போது வீரர்கள் குறிப்பிட்டிருந்தால் நாங்கள் மாவட்டம் கடந்து மாகாணம் கடந்து இன்று தேசிய அணியிலே எங்களுடைய வீரர்கள் விளையாடி இருப்பார்கள். அது நிச்சயம். ஜனகன் போன்று தம்பி ஜெயசீலன் என்று சொல்லி வருவார் இந்த கிளிநொச்சி மகாவித்தியாலய அணியிலே ஆடிக்கொண்டிருந்தார். நாங்கள் மாவட்ட அணியிலே விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவர்கள் 15 வயது விளையாட்டு வீரர்கள், 15 வயதுக்குட்பட்ட அணியினர். அவர்களுடைய பந்து வீச்சை பார்த்து நாங்களே வியந்திருக்கின்ற காலம் ஒன்று இருந்தது. அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க விடயம். இந்த வீரர்களை நாங்கள் தேடி அலைகின்றோம். அந்த வீரர்கள் மைதானங்களை தேடி. நான் கல்வி கற்ற காலத்திலே கடின பந்து இங்கே கிடையாது. என்னோடு சக வீரர் தனுசன் இருக்கின்றார். நாங்கள் 2005ஆம் ஆண்டு மாவட்ட ரீதியாக நாங்கள் கிரிக்கெட் மென்பந்து போட்டியிலும் அதே போன்று கரப்பந்து போட்டியிலும் உதைபந்து போட்டியிலும் நாங்கள் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தோம். அப்பொழுது வடக்கு கிழக்கு இருந்த காலப்பகுதியை நாங்கள் திருவோணமலையில் நடைபெற்ற மாகாண ரீதியான போட்டிகளில் நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய ஆதரவோடு செயல்படுகின்ற மகாதீபம் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஏற்பாட்டில் அன்புக்குரிய மாணவன் மறைந்த ஜனகதிய ஸ்டேடியத்தை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அருட்தம்பி அவர்களே, எங்களுடைய பாடசாலையின் முன்னாள் அதிபர் மதிப்பார்ந்த யுவனான் சார் அவர்களே, பாடசாலையின் முன்னாள் அதிபர் மதிப்புக்குரிய பங்கேற்கும் சார் அவர்களே, இந்நாள் அதிபர் மதிப்பார்ந்த இளவேந்தி அவர்களே மற்றும் ஆறுமுகன் டீச்சர், இங்கே வருகின்றிருக்கின்ற அவருடைய ஆசிரியர்கள், பயிற்றுவிப்பாளர் அலன், ஏனைய பிரதிநிதிகள், வர்த்தக பெருமக்கள், அவருடைய காலத்து நண்பர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சமுதாயத்தினுடைய அடுத்த செயல்பாடு என்பது அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் முயற்சிகளிலே தங்கியிருக்கிறது. இதில் இருந்து அடிக்கடி யுவனான் சார் சொன்னார், இந்த நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கடாப்பா, நல்ல வடிவாக செய்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நான் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்ற அந்த மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் அதிபர்களாக அதில் இருந்தாலும் கூட உங்களை பார்த்து ஜனகனுடைய பெயரால் நீங்கள் செய்கின்ற இந்த நிகழ்வின் அந்த பாரதமியங்கள் மிகவும் அழகாக நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டு ஒரு அறிமுகத்தை செய்கிறீர்கள் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. முதலில் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டு. இரண்டாவது, ஜனகன், அனுசான், ரஞ்சித், ஜெயசீலன் இன்னும் பல மாணவர்களை நாங்கள் இந்த பாடசாலையிலே துளைத்திருக்கிறோம். இந்த மண்ணிலே வாழ்ந்து தெய்வங்களாக போன இவர்களுடைய அந்த நினைவுகள் எங்கள் முன்னாலே இருக்கிறது. நான் இதை வந்து இந்த மைதானத்துக்குள் நுழைகிற பொழுதெல்லாம் நான் ஆர்வம் டீச்சர் மகன் அனுசாந்து ஒரு நாள் இதில் அடித்தது, ரஞ்சித்தை கூப்பிட்டு பேசி கலைச்சது, ஜனகனோட கதைத்தது, இந்த விளையாட்டு மீது அவர் கொண்டிருந்த ஞாபகங்கள், அந்த அவருடைய விருப்பங்கள், அதனோட நான் பேசின நாட்கள், இப்படி அந்த என்னுடைய மனசிலே 1000 எண்ணங்கள் இப்படி வருகிற பொழுது வரும். நான் குறுகிய நாட்கள் இப்பாடசாலையின் அதிபராக இருந்திருந்தாலும் அந்த நாட்கள் மிக வேகமாக ஓடுகின்றன. குறிப்பாக இந்த பாடசாலைக்கு வருகிற பொழுது இந்த முன் வளாகம் கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி பாடசாலைக்காக இருந்தது. அது பாரிய கட்டடங்கள் 3க்கான அத்திவாரங்கள் இடப்பட்டு மிக பிரமாண்டமான 3 மாடி கட்டடங்கள் 3 அமைப்பதற்கு யோகனான் சார் இருக்கும்போது அத்திவாரம் போட்டு பங்கேற்றவன் சொல்றாங்க சரியான திட்டங்களை முடிக்க முடிந்தது. ஆனால் 2 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பாடசாலைக்கு சொந்தமான காணி. இதனை விட நான் நினைக்கிறேன் யோகனான் சார் இருந்த காலத்தில் இது வழங்கப்பட்டது. நான் அதிபராக பொறுப்படுத்தி பங்கேற்ற நானும் இணைந்து செயற்பட்ட காலத்தில் ஒதுக்காக இருந்த மைதான காணி அது ஒரு அரச காணி. அந்த அரச காணி இந்த பாடசாலையினுடைய மைதானமாக அப்படி 2600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிற பாடசாலைக்கு மைதானம் இல்லை என்பதை சொல்லி அப்பொழுது இருந்த காவல்துறை பொறுப்பாளராக இருந்த நடேசன்னே, அவருடைய மகன்தான் ஜனகன்,
நடேசன் மகனுக்காக செய்தார் என்பதற்கு அப்பால் அவர் இந்த பிள்ளைகளின் தொகை இங்கே இந்த கிரிக்கெட் போட்டி மற்றும் ஏனைய போட்டிகளுக்கான பிள்ளைகளுடைய நலன் கருதி அந்த மைதானத்தை தருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்கும் கூட எம்மவர்களே பலர் தடையாக இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் நானும் பங்கேற்று சேரும். நான் நினைக்கிறேன் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 8-9 தடவைகள் இப்பொழுது இருக்கிற கிளிநொச்சி போலீசினுடைய அலுவலகத்தில் சென்றிருப்போம். அதாவது தமிழக காவல்துறை அலுவலகம். இன்னைக்கு அவர் இருப்பார். நாங்கள் போனால் எங்களுக்கு நல்ல குளிர்மையான ஒரு ஜூஸ் தருவார். பங்கேற்று ஞாபகம் இருக்கும். இப்போ பங்கேற்று சுவரிலே எனக்கு இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு குளிர்பானத்தை குடிக்கிறது கஷ்டம். ஆனால் இருந்து நடேசனை வெடிக்கிறோம் என்றாலும் சொல்லுவார், இல்லை கொஞ்சம் இருங்க மாஸ்டர், இருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் கதைப்போம். கதைத்தால் அவர் இந்த மைதானத்தை பெற்றுத் தருவதிலே பல யுக்திகளை சொன்னார். அது எப்படி பெறலாம், நான் பெற்றுத் தருவேன், நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்ற வார்த்தைகளை அவர் சொல்லியிருந்தார். உண்மையாக அவருடைய தனிப்பட்ட பெருமுயற்சி, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அனுமதியோடு இந்த காணி எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. இது யாருடையதும் அல்ல, தலைவருடைய நேரடியான கட்டளையின் பிரகாரம் பாடசாலைக்கு இந்த மைதானம் பொதுக்காணி வழங்கப்பட்டது. இதே மண்டபத்தில் நான் நினைக்கிறேன் தமிழீழ அரசியல் துறையினுடைய துணை பொறுப்பாளர் தங்கண்ண வந்து இந்த காணிக்குரிய ஆவணத்தை இந்த மேடையில் வச்சு எங்கள்கிட்ட கையெழுத்திருந்தார். பங்கேற்றம் இருக்கும் எல்லாரும் இருக்கிறீங்க. அப்பொழுது கச்சிலமடு பகுதியைச் சேர்ந்த துஷேந்தன் ஈழநாதம் பத்திரிகை என்ற செய்தியாளர், ஈழநாதம் பத்திரிகையில் அடுத்த நாள் ஒரு பெரிய செய்தி, மிக பிரமாண்டமான செய்தி, பாடசாலைக்கு முன்பக்கத்தில் பிள்ளைகள் மண்டபத்தில் இருக்கிறதும். நான் ஒரு 2014ஆம் ஆண்டு வரை அந்த பத்திரிகை இந்த கையில் இருந்தது. இப்படி காணா போறேன்னு எனக்கு தெரியலை, இப்போ நான் தேடி பார்க்கிறேன். ஆனால் அந்த செய்தியோடு நான் அதை ஆவணமாகவே வைத்திருந்தேன். நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற காலத்தில் என் மீது விசாரணைகள், கைதுகள், அடிக்கடி என்னுடைய வீட்டுக்குள்ள வந்த அலுமாரிகளை எல்லாம் புலனாய்வுத்துறையினர் ஆய்வு செய்த காலத்தில் அது எங்கேயோ தவறப்பட்டு விட்டது அல்லது எடுத்து சென்றார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் பாடசாலைக்காக பொதுக்காணியை அப்பொழுது அரசாங்க ரீதியாக கையளிக்கப்பட்டது. அந்த ஆவணங்களை அவர்கள் அளித்திருக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்பொழுது இருக்கிற அதிபர் சில விடயங்களை சொன்னார். தயவு செய்து இது ஒரு பாடசாலைக்குரிய சொத்து. கடந்த வாரமும் பாதுகாப்பு அமைச்சருடைய கூட்டம் நடந்த பொழுது நான் பாராளுமன்றத்தினுடைய மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங் அமைச்சரவை மட்டத்திலான கூட்டத்திலே நான் இதை கேட்டிருந்தேன். நீங்கள் எப்போ கொடுப்பீங்க இந்த பாடசாலைக்குரிய மைதானத்தை போறதுக்கு பாதையை நீங்க எப்ப திறந்து விடுவீங்க? ஒரு 100 மீட்டர் போறதுக்கு பிள்ளைகள் 1.5 கிலோமீட்டர் நடந்து போகிறார்கள். இதுதான் சிஸ்டம் சேஞ்ச் ஆண்டு கேட்டேன். இல்லை நாங்கள் உடனே செய்கிறோம்னாரு. நான் இது நிறைய சொல்ற வார்த்தைகள். ஆனால் இன்னும் விட போறதில்லை. பாதை திறந்து நீங்கள் அந்த மைதானத்தில் ஒரு பெரிய பிக் மேட்ச் நடத்துகிற அளவுக்கு காலம் உங்களோட கைகளுக்கு நெருங்கி வரும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் நினைக்கிறேன் உங்களோடு இருந்து நீங்கள் யாருடைய பேரில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஜனகன், அந்த அனுசாந்த், அந்த ஜெய்சீலன், அந்த ரஞ்சித், இன்னும் பல பிள்ளைகள் இந்த பாடசாலையில் எங்களோடு இருந்தவர்கள் எல்லாருடைய ஆத்மாக்களும் எங்களுக்காக வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே பல மாற்றங்களை தந்தவர்களும் அவர்கள் பல வித்தியாசமான எண்ணங்களை தந்திருக்கிறார்கள். நான் இன்று கூட ஒரு மூத்த அரசியல் துறை போராளியோடு பேசுகிற சந்தர்ப்பம் இங்கே வந்த பொழுது கிடைத்தது. மிக அருமையாக இருந்தது. நான் என் பங்கேற்றன் சொல்லிட்டு ஒரே வேதி இருந்தாலும் நீண்ட காலங்களுக்கு பிறகு நான் யோனான்சரும் பேசினோம். அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், அவர்களோடு நாங்கள் பழகிய நாட்கள், அவர்களோடு பேசிய நாட்கள், அவர்கள் எங்களோடு உறவாடிய அந்த அந்யோன்யம், நீங்கள் சொல்லுகின்ற அந்த எல்லா விடயங்களுக்கும் அப்பால் அது இப்பொழுதும் நிலைத்து போயிருக்கிறது. ஆகவே இந்த பாடசாலை ஒரு வித்தியாசமானது. நான் எல்லா இடங்களிலேயும் பல பாடசாலைகள் உண்டு. நானும் கிளிநொச்சி மாவட்டத்திலே 11 பள்ளிகளில் படிப்பித்திருக்கிறேன். 3 பாடசாலைகளில் அதிபராக இருந்திருக்கிறேன். ஆனால் இங்கு நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், நான் கண்ட அந்த மன உணர்வுகள் அவை வித்தியாசமானது. அதனால்தான் அன்புக்குரிய பிள்ளைகளையும் நீங்கள் இன்னும் நல்ல மாணாக்கர்களாக, நல்ல பிள்ளைகளாக இந்த இடத்திலே நீங்கள் செய்கிறீர்கள். பல மாணவர்கள் இங்கிருந்த பழைய மாணவர்கள், கனடாவில் இருக்கின்ற மாணவர்கள், லண்டனில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த பாடசாலை பற்றி மிகப்பெரிய அளவிலே யோசிக்கிறார்கள். அவர்கள் பல அண்மையிலே கூட நான் கனடாவில் இருக்கிற மாணவனுடைய உதவியிலே சதுரங்கத்துக்கான பொருட்களை வழங்கியிருந்தார்கள். ஆகவே உங்களுடைய அந்த முயற்சி, நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வம் வெற்றி பெறும். எப்பொழுது ஒரு சமூகம் தனக்காக வாழ்ந்தவனை, தன்னோடு வாழ்ந்தவனை நினைக்கிறதோ அந்த சமூகம் வாழ்கிறது. எந்த சமூகம் அதையெல்லாம் மறந்து இயல்போடு அடிபட்டு போகிறதோ, எடுபட்டு போகிறதோ, அந்த சமூகம் தன்னையும் இழந்து சமூகத்தையும் அளித்தது. அப்படி விவேகானந்தர் சொல்வது போல, நீ நினைப்பதுதான் நடக்கும். மனம் என்பது பெரிய ஆயுதம். அந்த மனம் என்ற சக்தி உங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு யோனான்சர் சொல்லத்துல நான் யோசித்தேன், நாங்கள் இப்படி நினைச்சோமா, இப்படி இருப்பீங்கள் நினைச்சோமான்றதை விட நீங்கள் எவ்வளவு தைரியமானவர்களாக இருக்கிறீர்கள், வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தம்பி மகளன் தலைமை தாங்கிறார், தம்பி கஜிந்தன் பேசுகிறார். உடனே சிலர் சொன்னார்,
அடுத்த ஒரு எம்பி உருவாகுது, நல்லா பேசுறான்டாப்பா. நான் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதை வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஒரு உண்மையான ஆத்மார்த்தமாக வருகின்ற வார்த்தை. ஒரு அதிபர் அவருடைய மனசில் இருந்த இந்த வார்த்தைகள் வருதுன்னால் இதுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. ஆகவே இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. ஏன் நான் திரும்ப திரும்ப அதை நினைக்கிறேன் என்றால், எல்லாருமே நாங்கள் கூட்டாக நினைக்கிற பொழுது, ஒற்றுமையாக செயல்படுகிற பொழுது, ஒரு தேசம் தாண்டிய ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை மிகவும் ஒரு பெருமதிப்போடு கட்டி வளர்க்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறுவோம். அது உங்களிடம் இருக்கிறது. நடந்து திரிந்த இந்த இடங்கள், இதில் இருந்த கட்டிடங்கள், சிவன் சேருடைய வகுப்பு, அலன், நான் நினைக்கிறேன் இந்த போல் ஹார்ட் போலுக்குரிய அறிமுகம் செய்தவர்களில் முதல் இந்த மாவட்டத்திலே அதற்கான ஒரு தளத்தை தந்தவர்களில் அலனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நான் அலனும் முதல் சந்திக்கிறது கொழுவல்ல, சண்டே தான். அவர் மாணவர் அமைப்பில் இருந்தவர், நான் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு பணிப்பாளராக இருந்தேன். 2 பேரும் முதல் சந்திக்கிறதே கொழுவல் தான். அவர் நான் பிடிக்க அடைப்பேன்னு சொன்னவர். அப்படி சந்திக்கவரை பாடசாலையில வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு இப்படி 2-3 தினம் நிமிந்து பார்த்தேன். சொன்னா நான் தான் சார் அவர் சொன்னேன். அப்படியான நண்பர்களாக இன்னைக்கு நீ இல்லை என்ற அளவுக்கு எனக்காக எதுவும் செய்யக்கூடிய அளவு கூட நாங்கள் அவருக்காக நானும் செய்யக்கூடிய அளவுக்கு நண்பர்களாக இருக்கும். நான் நெடுக சொல்வதால் எனக்கு இதை கொழுவல்ல சந்திச்சாதான் அது இருக்கும்போது நடக்கும். அப்படியான நல்ல மனிதர்களை அந்த பாடசாலை ஜனகனை பார்க்கிற பொழுது சிவன் சொன்ன மாதிரி வார்த்தைகள் குறையும். எனக்கு அனுசாந்த நினைக்கிற பொழுது, ரஞ்சித்தன் நினைக்கிற பொழுது, இந்த பெட்ரிவேட்டா இருந்து உசிக்கு வாரது போறது, சுவானந்த விஜய மகன், ஹார்மோன் சேர்ந்த மகன், ஜெயசீலன், டிலக்ஷன் கேப்டனா இருக்கிற பொழுது டிலக்ஷன் அந்த மதிப்பு பண்பு, அந்த எப்படி மற்றவர்களை மதிக்கிறது. ஜனகனை நான் ரொம்ப கேட்டேன், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல அவங்க எனக்கு பிடிக்கிறீங்களாப்பா அவங்களே. டக்குன்னு எனக்கு ஜனகன் சொன்னார், சார் விளையாட்டு வேற எங்கட சண்டை வேறு, வீரனை மதிக்கணும் சார்னு சொன்னார். அன்னைய ஒரு கிரிக்கெட் மேட்ச் எதுவும் நடந்தது, இன்னும் கதை கேட்கல, ஜனகன் எனக்கு படிப்பிச்சார். அந்த உணர்வை யோசிச்சு பாருங்க. நான் ஏதோ இலங்கை வந்துட்டு தான் நான் ஏதோ சொன்னேன், இல்லை எனக்கு பிடிக்கிறேன், அதை பார்க்கறேன் இல்லை. அப்புறம் நான் யாருக்கு ஒரு நாட்டில் இருக்கு நான் சப்போர்ட்னு சொல்ல. அவர் சொன்னார், சார் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, விளையாட்டா பாருங்கள், விளையாட்டு வேற நாங்கள் விடுதலைக்காக போராடுறது வேற சார். அந்த சின்ன வயசில் கற்பித்த ஒரு நல்ல மாணவன், மிகவும் துடியாட்ட மாணவன். ஆனால் பேசுகிற பொழுது அமைதியான வீட்டில் நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன், மாணாக்கர்களை பிள்ளைகளை பார்க்குறேன். ஆனால் இந்த அவருடைய ஒவ்வொரு அசைவுகள், உங்களுடைய எண்ணங்கள் மிக மிக அருமையானவை. ஆகவே இந்த பாடசாலை எங்களுடைய மண்ணிலே சரித்திரபூர்வமானது, அடையாளங்களை கொண்டது. வரலாற்றினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் புரட்டி பார்க்கிற பொழுது அது ஒரு தனக்கான எத்தனையோ சிந்தனைகளை கொண்டது. அந்த குழு படங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோமே என்று நான் நினைக்கிறேன். நானே யோசிக்கிறேன், போட்டு நானும் படம் எடுத்திருக்கிறேன்டா என்று யோசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்போ வேட்டியோடு தான் தெரியும். இப்போ நான் அண்மையில் கனடா போகிற பொழுது கனடா ஸ்டேட் கவர்மெண்ட் சந்திச்சுட்டு தான் அந்த உடுப்பு மாறி போயிருக்கு. ஆனால் நான் பார்க்குற பொழுது யோசிக்கிறேன், உங்களை இன்றைக்கு உங்களை கோட் சூட்டோட பார்க்குற பொழுது, பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு நேரம் பேசுகிற பொழுது, நீங்கள் நடத்துகிற பொழுது, உண்மையில உங்களை நாங்கள் எங்களை பார்க்கிறோம், உங்களை நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். பெரிய வெற்றி, இது ஒரு பெரிய மாற்றம். சமுதாயத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அவற்றையெல்லாம் கடந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள். இந்த அதிபர் பெருமைப்பட வேணும். நல்ல ஒரு அதிபர், அவருடைய காலத்திலையும் இந்த மாற்றங்கள் நிகழ வேணும். பாடசாலையினுடைய மாற்றங்கள் இன்னும் வளர வேண்டும். ஜனகனை போல இன்னும் பல 1000 வீரர்கள் இந்த மண்ணுக்கு வருவார்கள். ஜனகனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்திருப்பது ஒரு சால சிறந்தது. ஏனென்றால் உண்டு, ஜனகனுடைய அம்மா சிங்கள பெரும் சமூகத்தைச் சேர்ந்தவர், அப்பா தமிழ் தேசிய சமூகத்தைச் சேர்ந்தவர். சிங்கள தேசிய சமூகமும் தமிழ் தேசிய சமூகத்துக்குள்ளால் வந்த ஒரு வீரன். அதனை விட தமிழீழ விடுதலை போராட்டத்திலே நடேசன்ன காவல்துறை பொறுப்பாளராக மட்டுமல்ல, தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்தார். அண்மையில் கூட நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஒருவர் எழுதியிருக்கிறார், ஒரு சிங்கள நண்பர் எழுதியிருக்கிறார், தன்னுடைய கணவன் கொல்லப்படுகிற பொழுது அல்லது ராணுவத்தால் அவர் கைது செய்யப்படுகிற பொழுது, கொல்லக்கொடியோடு போய் கைது செய்யப்படுகிற பொழுது தன்னுடைய கணவனை காப்பாற்ற ஒரு சிங்கள பெண் போராடி மடிந்திருக்கிறாளே, இதை சமூகம் எப்படி பார்க்கிறது என்று இப்பொழுது ஒரு 3 வாரங்களுக்கு முதல் நான் முகநூல்களை பார்த்தேன். அது ஒரு செய்தியாகவும் வந்திருந்தது. யோசித்து பாருங்கள், ஜனகனுடைய அம்மா வேற யாருமெண்டா விட்டுட்டு போயிருக்கலாம், அல்லது சேர்ந்து போயிருக்கலாம், காட்டி கொடுத்து போயிருக்கலாம். ஆனால் இறுதி வரை தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய கணவனோட சேர்ந்து இந்த தேச விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகா உத்தமியை அவர் நடேசன்ன துணைவியாக பெற்றிருந்தது கூட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த வரலாறுகள் முக்கியமானது. ஆகவே ஜனகனை தெரிவு செய்தது கூட நான் முதல்ல யோசிப்பேன், நீங்களேன் ஜனகனை தெரிவு செய்வீர்கள். ஆனால் இருந்து யோசிக்கிற பொழுது அது ஒரு மிக ஆழமான சிந்தனை, உங்களுடைய ஆழமான பார்வை, ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நான் நினைக்கிறேன் மிகவும் அது ஆழமாக போகிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் இன்னும் பல மாற்றங்களை தரும். நீங்கள் தேடி தேடி படிக்கிற பொழுதுதான் மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. சிந்திக்கிற பொழுதுதான், நீங்கள் தேடுதல் அடைகிற பொழுதுதான் கண்டடைகிறீர்கள். அந்த கண்டடைவுகளுக்குள் இவையும் ஒரு பெரிய சாதனை. அருமையான ஒரு கேடயத்தை தயாரித்திருக்கிறீர்கள். அதனூடாக மகாதீபம் விளையாட்டுக் கழகம் ஜனகனுடைய பெயரால் வருடாந்தம் இந்த
சமரை செய்து முடிப்பதற்கு நாங்கள் வன்னியின் பெரும்பூர் என்று துவங்கியிருந்தோம். அந்த காலத்தில் என்னை கேட்டார்கள், நீங்கள் ஏன் போர் என்று பெயர் வைத்தீர்கள் என்று கூட என்னை விளக்கம் கேட்டவர்கள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி இன்று வர்த்தக பெருமக்களோடு உதவியோடு நீங்கள் தொடங்கி இருப்பது நல்லது, நல்ல ஆரம்பம். வாழ்த்துக்கள் கூறுகிறேன் என் மனதார. நாங்கள் எல்லோரும் இதயபூர்வமாக உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பயணம் தொடர முடிந்த அளவு எங்களுடைய உதவிகள் உங்களோடு இருக்கும் என கூறி என்னையும் அழைத்து இந்த இடத்தில் உங்களோடு சில வார்த்தைகள் பேச கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.